தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் விஜய் பல ஆண்டுகளாகவே அரசியல் ஆசை இருப்பதை தனது படங்கள் மூலம் சூசகமாக தெரிவித்து வந்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர்களான கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் போன்றவர்கள் மறைந்த பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்குவதாக அறிவித்து உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்கி வைத்தார். அதோடு தனது 69வது படத்துடன் சினிமாவில் இருந்து முற்றிலும் விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடி முன்னேற்றங்களை கண்ட தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு தற்போது ஓராண்டு முடிவடைந்து 2வது ஆண்டு தொடங்குகிறது. 2வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சென்னை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொள்கை தலைவர்களின் சிலையை விஜய் திறந்து வைக்க உள்ளார். அதில் தந்தை பெரியார், அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் ஆகியோரின் சிலைகள் அடங்கும். அதோடு கட்சியை வலுப்படுத்தும் விதமாகவும் தேர்தலுக்கு தயாராகும் நோக்கிலும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான அறிவிப்பையும் விஜய் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரைத்துறையின் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது தினசரி பேசுபொருளாக இருந்த விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கியது முதல் புதிய களத்திலும் விவாதப் பொருளாக மாறியுள்ளார். அந்த வகையில் கடந்த ஓராண்டில் விஜயின் அரசியல் பயணம் எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். கட்சி தொடங்கியதுமே தனது அரசியல் எதிரி திமுக தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி அரசியல் பயணத்தை தீவிரமாக்கினார். தனது கட்சியின் பெயரான தமிழக வெற்றி கழகத்தின் வார்த்தைகளில் ஒற்றுப்பிழை இருந்ததற்கு தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்தது. இதை வைத்து அரசியல் கட்சிகள் அவரை விமர்சிக்க, அந்த பிழையை திருத்தி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்ள தான் தயார் என்பதை நடிகர் விஜய் உறுதிப்படுத்தினார். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை என பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கும் சமூக வலைதளங்கள் வாயிலாக கண்டனம் தெரிவித்தார். மேலும் அரசியல் தலைவர்களின் நினைவு நாளுக்கு வீட்டிலிருந்தபடியே அஞ்சலி செலுத்தினார். இது ஒருபுறம் இருக்க, கள அரசியலுக்கு நடிகர் விஜய் வரமாட்டார், அவர் ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என பிரதான அரசியல் கட்சிகள் அவரை விமர்சித்தன. மேலும் அவரால் குறிப்பிட்ட தேதியில் கட்சி மாநாட்டை கூட நடத்த முடியவில்லை, இவரெல்லாம் அரசியலுக்கு சரிவரமாட்டார் என எள்ளி நகையாடப்பட்டார். இந்த விஷயங்களை கூலாக எதிர்கொண்டு காவல்துறையின் கடும் கட்டுப்பாடுகளையும் மீறி தன் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பிரமாண்டமாக நடத்தி முடித்தார். அந்த மாநாட்டில் உரையாற்றிய போது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என பகிரங்கமாக மேடையில் அறிவித்தார். இதன் மூலம் தமிழக அரசியல் களத்தை திமுக பரம எதிரியாக தனது கட்சியை மாற்றும் முயற்சிகளில் தீவிரமாக களமிறங்கியுள்ளார். இதுபோக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறவில்லை என பாஜக ஒரு பக்கமும், பாஜக கட்சியின் பி டீம் தான் விஜய் என திமுக ஒரு பக்கமும் அவரை கடுமையாக அட்டாக் செய்தது. மறுபுறம் தனது பாணியில் இருந்து விலகியதால் தம்பி என குறிப்பிட்டு வந்த விஜய்யே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் கடுமையாக சாடி வந்தார். அடுத்ததாக விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவால் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சுகளால் திமுக கூட்டணியில் பெரும் குழப்பமே வெடித்தது. இதனால் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டால் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார். மேலும் அதிமுகவுடன் தவக கூட்டணி என பேச்சு எழுந்தபோது தனித்து நின்று போட்டியிட்டு ஆட்சி அமைப்பதே இலக்கு என வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நடிகர் விஜய். இதைத் தொடர்ந்து திமுக அரசில் நிகழும் ஒவ்வொரு தவறையும் தவறாமல் சுட்டிக்காட்ட தொடங்கினார். இதனால் திமுகவினரின் கடும் விமர்சனங்களை தன் பக்கம் திருப்பி இனி அவர்களின் போட்டியாளர் நான் தான் என்பதை உறுதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இதன் எதிரொலியாக விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வரும் பரந்தூர் மக்களுக்கு நேரில் சென்று ஆதரவு அளித்து கள அரசியலை விஜய் தொடங்கினார்.
இதுபோக வேங்கவேலுக்கு நேரில் செல்லவும் விஜய் திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்டது. அந்த நிலையில்தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வேங்கவேல் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளின் விவரங்களையே தமிழக அரசு வெளியிட்டது. இந்நிலையில் தற்போது கட்சி நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகளிலும் தீவிரம் காட்டி வருகிறார். தனது சினிமா பயணத்தில் எப்படி நடிகர் அஜித்தை தனக்கு போட்டி நடிகராக இருப்பதை போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி தன்னை நம்பர் 1 என்று மீடியா புரோக்கர்களை வைத்து நிலைநிறுத்தி கொண்டதைப் போல அரசியலில் ஆளும் திமுக கட்சி தனக்கு எதிராகவும் எதிரியாகவும் இருப்பது போல் ஒரு மாயை உருவாக்கி வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி முதல் அமைச்சர் ஆகும் மனக்கணக்கில் இருக்கிறார் நடிகர் கம் அரசியல்வாதி விஜய். இப்படி கட்சி ஆரம்பித்த 1 வருடத்தில் சில விஷயங்களை செய்தலும் அதை மீடியா மூலம் பெரிய பேச்சு பொருளாக உருவாக்கி தன்னை அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்த போராடி வருகிறார் தலைவர் விஜய்.